Hello students, welcome to GA Max 11th chapter Integral Calculus exercise 11.12 second question la first subdivision இந்த மாதிரி ஒரு function கொடுத்திருக்காங்க square root குள்ள 9 minus 2x plus 5 the whole square அப்படினு கொடுத்திருக்காங்க let I equal to நம்ம அதை எழுதிக்கிட்டோம் integralல எழுதிட்டோம் so இப்போ வந்து இது வந்து நமக்கு root of a square minus x square என்ற டைப்ல இருக்கு பட் வந்து இந்த x இருக்கிற பிளேஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு 2x plus 5 னு ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருக்கறனால நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் சோ let t equal to 2x plus 5 னு போட்டுக்கங்க then dt will be equal to இது டிஃபரன்ஷியேஷன் என்ன நமக்கு x க்கு 1 இல்லையா சோ இங்க வந்து 2 மட்டும் இருக்கும் and dx னு வந்துரும் 2dx ஓகே இப்போ நமக்கு வேண்டியது வந்து dx க்கு தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அதனால இதில இருந்து நம்ம dx கண்டுபிடிச்சிக்கலாம் சோ இந்த 2 அந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 1/2 dt will be equal to dx னு வந்துரும் ஓகே இப்போ நம்ம இன்டெகிரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சோ this I is equal to integral of root of இந்த 9 எப்படி எழுதிக்கலாம் நம்ம 3 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் ரைட் 3 ஸ்கொயர் மைனஸ் இந்த பிராக்கெட்ல இருக்குறத நம்ம t னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம் அதனால வந்து t ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் இப்போ dx க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இந்த half dt யை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகே சோ இங்க வந்து into half into dt னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க இப்போ இந்த half நம்ம வெளிய எடுத்துட்டு போயிடலாம் 1/2 வெளிய எடுத்து இன்டெகிரலுக்கு வெளிய வச்சிட்டு root of 3 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் dt ன்னு இருக்கு ஓகே இப்போ இது எந்த டைப்ல இருக்கு அதுக்குரிய ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் எந்த டைப்ல இருக்கு root of a square minus x square ன்ற டைப்ல இருக்கு ரைட் இந்த மாதிரி ஒரு மூணு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா சோ இந்த ஃபார்முலால நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிர வேண்டியதான் அந்த ஃபார்முலா எப்படி வரும்னா x/2 into root of a square minus x square இங்க என்ன இருக்கோ அது அப்படியே வந்துரும் and next term வந்து plus a square by 2 sin inverse x by a okay இதான் ஃபார்முலா plus c right இங்க நமக்கு வந்து a square minus x square அப்படி இருந்துருச்சுனாலே இங்க இந்த டைப்ல minus x square னு இருந்து ரூட்டுக்குள்ள இருந்தாலே இந்த sin inverse நமக்கு வந்துரும் ரைட் சோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலால x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் t சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் a க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so this is equal to x க்கு நம்ம t போட போறோம் ரைட் so t by 2 okay into root of a is நமக்கு என்னது 3 ரைட் so a square minus t square னா 3 square minus t square வந்துரும் இப்போ நம்ம அந்த i லே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் அப்படியே i is equal to இந்த இன்டெகிரல் நமக்கு வெளியே ஒரு 1/2 இருக்கு அதனால அந்த 1/2 நம்ம வெளியே போட்டுட்டு இப்போ இந்த ஃபார்முலால வரது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த டேர்ம் இப்போ பிளஸ் இங்க என்ன வந்துரும் a square by 2 a square by 2 னா என்னது a square is 9 இல்லையா 3 square 9 divided by 2 into sin inverse x by a x என்ன t a என்ன 3 plus c again you need to substitute for t right so this is equal to first term என்ன ஆயிரும் நமக்கு t க்கு இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் t என்ன நமக்கு t வந்து 2x plus 5 right so இது இந்த 1/2 நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா and இல்லனா நம்ம என்ன பண்ணிடலாம் உள்ள டினாமினேட்டர்ல ரெண்டு டேர்ம்ஸ்லயும் 2 காமனா இருக்கறனால அது அப்படியே வெளியே கொண்டு வரலாம் ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்கு so 1/2 into 1/2 நமக்கு 1/4 ன்னு ஆயிரும் இங்க t க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க t வந்து நமக்கு 2x plus 5 into root of 3 square is 9 and minus t க்கு வந்து again 2x plus 5 அந்த क्वेश्चनல இருந்துச்சுல அது அப்படியே வந்துரும் நமக்கு plus 9 அந்த 2 நம்ம வெளியே எடுத்துட்டனால 9 மட்டும் இங்க இருக்கு sin inverse t is 2x plus 5 divided by 3 plus c okay this is the integration of the given function இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சோ நம்ம அத i ன்னு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இந்த 2x plus 1 இருக்கு இல்லையா இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபார்முலா நமக்கு வரும் அப்படினா 81 வந்து நமக்கு a ஸ்கொயர் ரைட் இந்த 2x plus 1 வந்து x
ஏ ஸ்கொயர் இன்டெக்ரல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இந்த டைப்பில் தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் t ஈக்குவல் டு 2x ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டைரெக்டாக அங்கே எக்ஸ்ன்னு இல்லாமல் 2x ப்ளஸ் ஒன்று ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்கனால இப்படி எடுத்துக்கலாம். ஸோ what is dt? dt is equal to 2 into dx. இதோட டிஃப்ரென்சியேஷன் 2 into xக்கு வந்து dx. அண்ட் இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த 1/2 அங்கே 2 அங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா 1/2 dt is equal to dx. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் வந்த மாதிரியே தான் இங்கே. இப்போ நம்ம ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore this I is equal to integral root of 81 plus இந்த 2x plus 1ங்கிறத என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், டீன்னு பண்ணியிருக்கோம் இல்லையா, t ஸ்கொயர் இன்ட்டு ஹாஃப் இன்ட்டு டிடி இன்ட்டு ஹாஃப் இன்ட்டு டிடின்னு வருது. ஸோ இதை திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 81ங்கிறது என்ன நமக்கு 9 ஸ்கொயர், ரைட்? ஸோ 9 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இந்த 1/2 நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம், இன்டெக்ரலுக்கு வெளியே வச்சுக்கலாம் டிடி. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது என்ன டைப்பில் இருக்குது, ரூட் ஆஃப் we know that this root of a square plus x square dx is equal to ஃபார்முலா எப்படி வரும் நமக்கு x/2 into root of ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த x/2 வரும். அப்புறம் இந்த டேர்ம் என்ன கொஷனில் இருக்கோ அது வந்துடும், a square plus x square வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் a square by 2 ஃபார்முலா a square by 2 into இந்த டைப்புக்கு வந்து ஃபார்முலாவில் எப்படி வரும், log of mod of x plus root of x square plus a square. 3 ஃபார்முலே படித்தோம் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் தெம், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ a வந்து என்ன நமக்கு 9, ரைட்? a வந்து 9, x is t. அதனால் இதில் என்ன பண்ணிட போகிறோம், therefore this I integral I is equal to I என்ன ஆயிடுது இப்போ நமக்கு 1/2 into I equal to 1/2 அப்படியே இருக்கட்டும், இந்த 1/2. இப்போ இந்த இது மட்டும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x/2னா நமக்கு இங்கே t/2 அண்ட் ரூட் ஆஃப் இது என்ன ஆயிரும் நமக்கு 9 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் a square by 2. a square by 2னா 9 square by 2, ரைட்? 9 square by 2 இல்லைனா 81/2ன்னு டைரெக்டாக போட்டுடலாம். log of இந்த x இருக்கிற பிளேஸில் t சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, ப்ளஸ் ரூட் ஆஃப் x square plus a squareங்கிறது என்ன நமக்கு a square plus x square, ரைட்? ஸோ இது வந்து நமக்கு 81 plus t square, ஓகே, plus c. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் இருக்கிற அந்த 2வை வெளியே இருக்கிற 2வோட மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இங்கேருந்து ஒரு 1/2 வெளியே எடுத்தோம்னா 1/2 இன்ட்டு 1/2ன்னு வரும். ஸோ தட் இஸ் 1/4. இப்போ டீக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டி வந்து என்னென்னு எடுத்திருந்தோம், 2x plus 1ன்னு எடுத்திருந்தோம். அதனால் டீக்கு யூ கேன் சப்ஸ்டியூட் 2x plus 1, ரைட்? இன்ட்டு ரூட் ஆஃப் 9 square 81 plus t என்ன 2x plus 1 the whole square, right? இதுதான் நமக்கு கொடுத்திருந்த question. and 9 square na 81/2 into log of mod of t என்ன 2x plus 1 plus root of 81 plus again 2x plus 1 the whole square plus c. Okay, இந்த 1/4 வந்து full common. So this is the integral of the given function. Third subdivision, root of x plus 1 the whole square minus 4. So அதை நம்ம iன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த x plus 1 tன்னு எடுத்துக்கலாம். So differentiate பண்ணிங்கன்னா dt will be equal to xக்கு differentiation dx 1க்கு 0. So இந்த iல நம்ம substitute பண்ணிடலாம். I என்ன ஆயிரும் integral of root of இந்த x plus 1க்கு t போட்டுருவோம். So t square வந்துரும். 4 வந்து 2 square எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த என்ன டைப்பில் இருக்குது நமக்கு root of x square minus a square dx இந்த டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலா எழுதிட்டு இப்போ வந்து நம்ம ஐயில் இன்டெக்ரலில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸில் வந்து நமக்கு t இருக்குது, a இருக்கிற பிளேஸில் 2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் அந்த மாதிரி பண்ண போகிறோம். எக்ஸுக்கு t போட்டுருங்க, t/2 into root of x square minus a square na என்னது நமக்கு t square minus 2 square. ஓகே,
minus a square by 2. a squareங்கிறது என்னது 2 square, right? So 2 square by 2. ஒரு 2 cancel ஆயிருங்க, ஒரு 2 மட்டும் இருக்கும். So log of modulus of x in a t plus root of x square minus a square is t square minus again 2 square plus c, right? இப்போ வந்து நம்ம t கெல்லாம் substitute பண்ணிர போறோம். t is x plus 1 இல்லையா? So x plus 1 by 2 into root of t என்ன? x plus 1 அதேதான் minus 4 minus இங்க வந்து ஒரு 2 நமக்கு cancel ஆயிரும். So minus 2 into log of modulus of t க்கு வந்து again x plus 1 நம்ம substitute பண்ண போறோம் plus root of இங்க என்ன substitute பண்ண போறோம் x plus 1 the whole square minus 4 plus c. Okay, this is the integral of the given function. Okay students, இந்த questions formula நல்லா படிச்சுக்கோங்க, work out பண்ணி பார்த்துக்கோங்க. We'll continue in the next video.